வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் கரெக்ஷன் சம்மந்தப்பட்ட சில பேசிக் ஸ்டெப்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க அஃபிஷியலாக. அதை பற்றி பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் இதை அப்டேட் பண்ணுறதுக்காக வேண்டி அஃபிஷியல் வெப்சைட்டு uidai.government.in அந்த வெப்சைட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு அதில் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் மெனுவில் போயிட்டு அதில் அப்டேட் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட், ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு சொல்லலாம். வழிமுறை 2 என்ன அப்படின்னா, ஆதார் எண் மற்றும் கேப்சாக் சரிபார்ப்பு குறியீட்டை உள்ளிட்ட பிறகு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணணுமா, ஓகேவா? ஸோ ஓடிபிக்கு நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு வரும். அதனால் நாம் எந்த மொபைல் ஃபோன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோமோ நம்பர், அதுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு மூலமாக தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆக முடியும். அதாவது அட்ரஸ், அதுபோக நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ட்ரு பண்ண முடியும். இது செகண்ட் ஸ்டெப், ஓகேவா? அதுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு, இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிருப்போம் டீட்டெயில்ஸு, அந்த இன்ஃபர்மேஷனில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய விவரங்கள் சரியாக இருக்கின்றன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஒருவேளை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வேண்டி நாம் ஏதாவது ஒரு நேஷ்னல் ஐடி ப்ரூஃபை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது நம்மளுடைய ஓட்டர் ஐடி, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் எதை நம்ம சப்மிட் செய்கிறோமோ அதை கிளிக் பண்ணணும், ஓகேவா? அதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் செய்யணும். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அடையாள அட்டை இருக்கு இல்லையா, ஐடி ப்ரூஃப், அதை அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணும்போது 2 MBயோட கம்மியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதற்குரிய டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் செய்யணும். அதனுடைய சைஸும் பார்த்தோன்னா 2 MBயோட கம்மியாக இருக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் 2 MBயோட கம்மியாக இருக்கணும். அடுத்து ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதாவது அடையாள அட்டை, அதனுடைய அட்ரஸ், அப்புறமா மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஜேபிஜி, பிஎன்ஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம சப்மிட் செய்யணும். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ அதோடு சேர்த்து ஒரு யூனிக் அப்டேட் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று அனுப்பி வைப்பாங்களாம். ஸோ இதை வச்சு நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை அப்டேட் ஆகிருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆதார் அப்டேட்டுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ். தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.